Hi friends, dear students, welcome to VV Infotech Learning Community. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML5. ஸோ HTML5ல ஒரு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸான எலமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸில் HTML5 introduction is several new symmetric elements that help in structuring web pages more logically and accessibility. ஸோ இது ஒரு புது சிமெட்ரிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெடர். த பர்பஸ் representing the introducing the content to set of navigational links. A document or section multiple headers elements, but they should not be nested. ஸோ ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்டர்ஸ் வரும். ஒரு செக்ஷனுக்கும் ஹெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நெஸ்டட் இல்லைங்கிறது சொல்ல வராங்க. அது ஒரு ஹெட்டர், ப்ராப்பரான ஒரு ஹெட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட்டர் நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இது வந்து நெஸ்டட் கிடையாது. ஸோ நெஸ்டட்னா ஒரு ஹெட்டருக்குள்ள இன்னொரு ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது அந்த மாதிரி இல்லை. ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக ஹெட்டருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபுட்டர். ஸோ அடுத்தது ஃபுட்டருங்கிற பார்த்தோன்னா கண்டெய்னிங் த ஃபுட்டர் இன்ஃபர்மேஷன் ஃபார் இட்ஸ் நெஸ்டட் ancestor sectioning contain or the root document. It should not be confused with the document's bottom footer. ஸோ இது வந்து ஒரு ஃபூட்டர் யூஸ் பண்ணணும். எதுக்கு இந்த ஃபூட்டர் யூஸ் பண்ணணும்னா ஒரு பேஜுக்கு ஹெட்டர் இருக்குன்னா, ஒரு வெப் பேஜுக்கு ஹெட்டர் இருக்குன்னா அதே வெப் பேஜுக்கு ஃபூட்டர் இருக்கும். அந்த ஃபூட்டரில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னா இந்த காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வெப் பேஜஸ் வந்து இந்த காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எந்த வெப் பேஜஸை பார்த்து எதுவும் காப்பி பண்ணக்கூடாது. இந்த டிசைன்ஸும் சரி, அவங்களோட பேட்டர்னும் சரி, அவங்களுடைய இன்ஃபர்மேஷனும் சரி. ஸோ இது காப்பிரைட்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபூட்டரில் இந்த இன்ஃபர்மேஷன், ஃபூட்டருங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த காப்பிரைட்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ இது எதுவுமே கடைசியாக தான் கொடுப்பாங்க. அது ஃபூட்டரில் தான், அது நம்ம இன்டர்மீடியட்டில் கொடுத்தாலும் இந்த ஃபூட்டரில் தான் வரும் கரெக்டாக. அடுத்தது நேவிகேஷன், nav tag. So nav tag define a set of navigation link. Not all group of link need to be in a nav element. Only those primary navigations. நம்ம இந்த நேவிகேட்டில் நம்ம என்ன கொடுப்போம், இந்த nav tag உள்ள நம்ம என்ன கொடுப்போம்னா லிங்க்ஸை கொடுப்போம். அதாவது ஹேங்கர் டேக்கை கொடுப்போம். ஸோ இந்த ஹேங்கர் டேக் வெளியிலையும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த nav டேக்குள்ளே ஒரு சில ஹேங்கர் டேக் கொடுக்கணும். ஸோ எல்லாமே இங்கே கொடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த nav டேக்குக்கு நம்ம எதை எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த கூகுள் பேஜில் நம்மளுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஜிமெயில் ஆக்சஸ் வந்து ஏன் அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் இருக்குன்னா அது இந்த nav டேக் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வெப் பேஜஸில் மட்டும்தான் இந்த nav டேக்கில் ஹோம், அபவுட், கான்டாக்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த nav டேக் யூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த nav டேக் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பெசிஃபையாக தெரியும் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது உள்ள மல்டிபிள் ஹெட்டர்ஸ் இருக்குது, nav டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஃபுட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி HTML-ஓட 5 ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெட் யுவர் டிசைன் கார் இன் ரீசனபிள் ப்ரைஸ். இது ஒரு ஹெடர் டேக் தான். நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஹெடர் டேக்கில் H2 டேக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சர்வீஸ், ஃபியூச்சர், நியூ காஸ், பிராண்ட், கான்டாக்ட். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா nav tag மூலமா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ காஸ் நான் ரைட் கிளிக் பண்ணி நான் கொடுக்குறேன். இந்த nav tag மூலிமா தான் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா this nav tag மூலிமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ nav tag க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ nav tag நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு nav tag உள்ள தான் நம்ம இந்த நியூ காஸுங்கிற ஹைப்பர் லிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இப்போ தெரியாது, இது போக போக தெரியும். ஏன்னா அது வந்து CSS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் நம்ம செக்ஷன்ஸ் கூட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிராண்டை நான் சூஸ் பண்ணால் அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகிடும். என்னென்னலாம் பிராண்ட்ஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கான்டாக்ட்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஃபூடர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபூடர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்னென்னா காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம இது ஃபூடரில் தான் இருக்குங்கிறது எப்படி நம்மளுக்கு தெரியும். பாருங்க ஃபூடர் ஐடி காண்டாக்ட். ஸோ இந்த காண்டாக்ட் கீழே தான் வந்து இந்த காப்பிரைட்ஸுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்குறாங்க. இதை டெவலப் பண்ணது ஒரு காப்பிரைட்ஸ் டிசைன். ஸோ அதனால் இதை காப்பிரைட்ஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபூடரில் தான் கொடுக்கணும். இங்கே ஃபூடர் அண்ட் இங்கே ஃபூடர் எங்கே க்ளோஸ் பண்ணுங்கள், இங்கே ஃபூடரை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனுக்கும் நம்மளுக்கு இதில் இருக்கிற ஹெட்டர் மல்டிபிள்ஸ் ஹெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹெட்டர்ஸ் அண்ட் இது எல்லாமே செக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரே பேஜில் நேவிகேட் ஆகும். செக்ஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மூவ் ஆகும். எந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகணும், கான்டாக்ட் செக்ஷன், நியூ பிரான்ச், சர்வீஸ், ஹோம் பேஜ். ஸோ எந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகணும் அது இருக்கிற ஹெட்டர், ஒரு செக்ஷனுக்கு ஹெட்டர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். ஸோ அது ஃபூட்டரில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காப்பிரைட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.